சூப்பரான பர்ஃபெக்ட் குல்ஃபியோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி ட்ரீம் வேர்ல்ட். இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒரு வீடு தான், ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டே. பட் அந்த வீட்டோட டோரை யாரோ ஒரு பர்சன் அப்படியே நாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்சன், அம்மா அம்மா டோர் ஓப்பன் பண்ணுமா, அம்மா டோர் ஓப்பன் பண்ணு. குக்கி குக்கி நீ என்ன குடிச்சிருக்கேன் குக்கி? அம்மா விடுமா நான் போகணும். குக்கி என்கிட்ட சொல்லிட்டு போ, நீ அவளை போய் பார்த்துட்டு வந்தியா? அம்மா ஏம்மா என்ன நம்பவே மாட்டேன்ற, விடுமா என்ன. குக்கி சொல்லு, மரியாதையாக சொல்லு, உங்கள் அப்பனை போய் பார்த்துட்டு வந்தியா? அம்மா இல்லைம்மா விடுமா என்ன. குக்கினா குக்கி ஓரளவுக்கு தான் பொறுப்பேன், இப்படி நீ தொடர்ந்து போய் மேலே போய் சொல்லிட்டு இருக்க குக்கி நீ. அம்மா புரியுதா உனக்கு, நான் ஒன்றும் எங்கள் அப்பனை போய் பார்த்துட்டு வரல, புரிஞ்சா? குக்கி பாரு, உங்கள் அப்பா ரொம்ப மோசமானவடா, ஒன்று பொத்தி பொத்தி வளர்த்தேன், எந்த கண்ணு பட்டுச்சோ தெரியல, நீ இந்த மாதிரி போயிட்டுருக்க, அம்மாவுக்கு கஷ்டப்படுத்தாதுடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜங்கு கூட, எஸ்டா அது ஜங்குக்கு தான். ஸோ ஜங்கு கூட ஃபேஸை கட் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு அவங்க அம்மாவோட கையை அப்படியே தட்டி விட்டுது, சோஃபாவில் போய் படுக்கிறான். அவனுக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. ஸோ அவங்க அம்மா, தலை வலிக்குதாடா, ரொம்ப வலிக்குதா, அம்மா வேணா பிடிச்சி விடுத்துமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் அவங்க அம்மா அப்படியே பார்க்குறான். அவங்க கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸ் தேங்கி போய் நிற்குது. ஸோ இதை பார்த்துட்டு, அம்மா இதில் உட்காரேன், என்னடா இதில் உட்காரமா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போது அவங்க அம்மாவும் உட்காடுறாங்க. ஜங்குக்கு தான் இப்போ அவங்க மடியில் அப்படியே படுத்துக்கிறான். படுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவங்க அம்மா அப்படியே ஜங்குக்கோட தலையில் அப்படியே அந்த முடியெல்லாம் தடவி விட்டுட்டு அப்படியே அங்கே ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஜீசஸ் பிக்கப் பார்த்து தான், ஓ மை கிரைஸ்ட், நீங்கள் தான் என் பையனை அவங்க அப்பா கண்ணிலேருந்து காப்பாற்றணும், என் பையனை காத்து கொண்டு அவங்க அப்பா கண்ணில் மட்டும் மாட்ட வைக்காதீங்க, என் பையன் அவங்க அப்பனை மாதிரி வளரவே கூடாது, உலகத்துலேயே ரொம்ப மோசமான ஒரே ஒரு ஆள்னா அது ஜங்குக்கோட அப்போ மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது, ஆண்டவா நீ தான் என் குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஜங்குக்கு இதெல்லாம் கேட்குது, ஆனால் கேட்காத மாதிரியே படுத்திருக்காங்க அவங்க அம்மாவோட லேப்பில். இப்போது அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட் டைமில் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப விண்டியாக இருக்குது. அந்த டைமில் ஜங்குக் தான் வீட்டுக்கு தெரியாமல் திருட்டு சிகரெட் குடிச்சிட்ருக்கான். ஏன்னா ஜங்குக்கோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஜங்குக் நல்லா படிக்கணும், நல்லா லைஃப்பில் வரணும். ஆனால் ஜங்குக் பொறுத்த வரைக்கும் அடிதடி சண்டை, கேங்ஸ்டர்ஸ் கூட கலவணி கூட்டம் போடுறது, இதுதான் அவன் வேலையாகவே வச்சுட்ருக்கான். இப்போ கூட வீட்டுக்கு தெரியாமல் திருட்டுத்தம் தான் அடிச்சிட்ருக்கான். ஜங்குக் மைண்டில் இந்த பாடி எப்போ வருவான்னு வர தெரியல, சரக்கு வாங்கிட்டு வரேன்னா இந்த குள்ள கத்திரிக்காய் அனுப்புனது ஏன் தப்பு தான், நான் தான் போயிருக்கணும், அவருக்கு ஹைட்டுக்கு சவுண்டுக்கு எவனும் கொடுக்க மாட்டான், நான் போயிருக்கணும் நேமா என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போ சடனாக, அண்ணா ஒரு நிமிஷம் எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. ஸோ ஜங்குக் தான், யார் இது என்ன கீழே ஏதோ யார் இந்த வெள்ளப்புறா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போது அங்கே தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்ட்டு யாரோ ஒரு பையன் தான் ஓடுறான். எங்கே போனா, ஐயோ இந்த மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஓடுறான். அவன் இந்த அம்மா அப்படியே கை வச்சு லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டுருக்கான். ஸோ ஓடும்போது ரெயின் வந்து அப்படியே ஃபால் ஆக ஆரம்பிக்குது. ஜங்குக் அப்படியே பாதி தூரம் போயிருப்பான். சடனாக ஆப்போசிட் வீட்லேருந்து கோல்டன் லைட் ஜங்குக் மேலே ஃபால் ஆகுது. ஸோ திரும்பி நின்று ஜங்குக், யாருடாது ரொம்ப நாள் கழிச்சு பக்கத்து வீட்டில் லைட்டெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறான். திரும்பி பார்த்தா அப்போ ஒரு சவுண்டு, டேக்கண்ணா மழை பெய்யுதுடா, கண்ணா கீழே வா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அவங்க ஸ்லோ மோஷனில். அப்போ ஒரு பையன் குடுகுடுன்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான். ஸோ பிளாக் பேண்ட், ஸோ ஒரு மாதிரி ட்ரவுசர்ஸ் மாதிரி போட்டிருக்கானே வச்சுக்கோங்களேன். அப்படியே ஓடி வந்து கையில் ஒரு குல்ஃபியோடு நின்றுட்டுருக்கான். ஸோ அவனை பார்த்து ஜங்குக் அப்படி பேண்டு பார்த்துட்ருக்கான். அப்போது அவன், அம்மா ஒரு நிமிஷம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் ஓகேவா, நான் கீழே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி தத்தக்க பத்தக்கன்னு பேசுகிறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே, அப்பா என்னம்மா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்கான். இப்போது அங்கே இருக்கிறது நம்ம டீ தான்டா. ஸோ டீ அப்படியே ஜாலியாக அந்த மணலில் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அந்த குல்ஃபி தான் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வழியாக அதை முடிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு செம்மையாக அந்த மழை ஹெவியாக பெய்ய ஆரம்பிக்குது வர. ஸோ அந்த மலையில் அவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இப்போ டே சடனாக அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்மளை யாரும் பார்த்தா நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி, யார் இந்த பையன் இப்படி பார்க்குறான், இதுக்கு முன்னாடி ஏதோ பையனே பார்த்தது இல்லையா, சீச்சி அவன் தான் பையனாச்சே, அப்புறம் எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறான் கடிச்சு திங்கிற மாதிரி, ஐயோ பயமாக இருக்கேன்.
டேக்கண்ணா கீழே வரியா இல்லையா நீ? டேய் மச்சி இங்கே பாருடா, பீரு என்ன பீரா? என்னது இது? சி டேய் ஒரு வேலையாக வந்துட்டியா? எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? கோழி குஞ்சா? டேய் கோழி குஞ்சான் கீழி குஞ்சான்ன அவ்வளோதான்டா, வாயை கிழிச்சி தச்சி விடப்படும், புரியுதா? அதை விட்டு மூட்டு குடிப்பியா? டேய் மாமே. டேய் என்னடா? டேய் கூலிங் கிடைக்கலடா. ஏன்னா கூலிங் கிடைக்கலையா? ஆமாடா அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் போட்டு. ஏய் என் ஆத்தா கறி தெரிஞ்சிச்சின்னு வையன். தெரியுதுல்ல, அப்புறம் என்ன தெரியுதுல்ல, போடா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஜிம்மின ஜங்குக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக ஜங்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நிற்கிட்டே தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஜங்கு சடனாக கூலிங்லாம் எனக்கு வேணாம்டா, அதான் எனக்கு ஏற்கனவே ரொம்ப குழுன்னு தான் இருக்குது, இந்த குளிரோடைய குடிச்சிடலாம். டேய் மச்சான், ஓன் கவனம் இங்கே இல்லை, ஓன் கவனம் அங்கே. டே கண்ணுடா, டே எல்லாம் விட்டோமே கண்ணு, டே கண்ணுடா, என்னம்மா நீ கண்ணை விட்டுறான் டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கத்திட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு தான் ஜிம்மனோட கண்ணை டைட்டாக அப்படியே மூடி வச்சுட்டு அப்போ சொல்லிட்டு நான் அப்படியே டிவியை பார்க்க. பொறுக்கி பசங்க இருக்கிற ஸ்ட்ரீட்டு, நீ வேற ரொம்ப அழகா அப்படியே ஒயிட் ட்ரெஸ்ஸில் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா அப்படின்னு நீர தயவு செஞ்சு ஓடி போயிரு, இல்லைன்னு வையன் இழுத்து போட்டு நாங்கள் 2 பேரில் எவனா ஒருத்தர் செஞ்சுருவோம், புரிஞ்சா? பொறுக்கி என்ன பேசுகிறான் பாரு, இவனுக்கெல்லாம் ஒரு நல்ல சபையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். ஜங்குக்கு இதை பார்த்துட்டு அவன் டங்கை ரோல் பண்ணிட்டு ஓடுறட்டே அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். சரி இப்போ ஜிம்மன் தான், டீ லூசு பாடு எனக்கு குடிய விட்றா போடாங்கல்ல தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுங்க 2 பேரும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. எங்கிட்டே தான் என்ன பண்ணுறது, வந்த நாளும் சரியில்லை சகனமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே தாண்டா கொஞ்சம் டைம் போகுது. இப்போது அப்படியே வந்துட்டு நைட் ஒரு 9 o'clock போல் இருக்கும். இப்போது அவங்க அம்மா தான் கூப்பிட்றாங்க. டேக்கனா கீழே சாப்பிட வாடா, லேட்டாச்சு. வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் இப்போ கீழே போகிறான். கீழே போயிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு என்னம்மா ஏம்மா இவ்வளோ கத்துற, நான் வருவேன்ல. டே அதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறியா? என்னம்மா இது? டேய் நம்ம ஊர் சாப்பாடு தான்டா, அது பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. ஸோ ஒரு கிஃப்டாக இருக்கட்டுமே, நம்ம வேறு புதுசாக வந்திருக்கோம், ஸோ அதனால். ஓ சரிம்மா நான் கொடுக்குறேன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அதை வாங்கிட்டு அப்படியே அவன் வீட்டு டோரை திறந்துட்டு செப்பல்ஸ்லாம் வேர் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட் வீட்டுக்கு தான் போகிறான். போயிட்டு பார்க்குறான், ஜியான் ஜங்குக், என்ன இது வீடு பேரே வினோதமா ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு சிரிச்சிட்டே வரான். வந்துட்டு டோர் பக்கத்தில் நின்றுட்டு சரி ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணுறான். ஆனால் யாருமே வரல. ஸோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறான். ஆனால் யாருமே வந்த பாடு இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், தட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கின்னு தட்டிக்கிட்டு இருக்கான். அப்போவும் யாருமே வரல. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ டேயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் அப்படியே திரும்பி ஹலோ 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 ஏய் என்ன இல்லை அண்ணா அது வந்து ஆண்டி. என்ன ஆண்டி? அது வந்து அது ஆண்டி ஆண்டி என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? ஆண்டிலாம் இல்லை. ஓ ஆண்டி இல்லையா? சரிண்ணா நான் அப்போ அப்புறமாட்டு வரேன். என்ன அப்புறமாட்டு வரியா? ஆமாம் சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவன் தான் அப்படியே வந்து திரும்பி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்போ சடனா ஜங்குக் ஓய் குல்ஃபி அப்படிங்கிறான். ஸோ டே தான் நம்மளே கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே திரும்பி பார்த்தா ஜங்குக்கு அப்படி ஒரு மாதிரி ஸ்பிக் பண்ணிட்டு நிற்கிறான். என்னையாண்ணா? ஒன்றுதான் இங்கே வா. என்னண்ணா? ஆமாம் அண்ணான்னு கூப்பிட்றேன், நான் அவனை கூப்பிட சொன்னா. இல்லை சரி பார்க்க வேற சும்மா நச்சுன்னு ஃபிகராட்டும் இருக்கிறேன். சரி என்ன பண்ண வந்த? அது என்னது கையில்? இல்லை அம்மா இதை கொடுக்க சொன்னாங்க, ஒரு கிஃப்டாகட்டும். அப்போ கிஃப்ட்டை கொடுக்காம போகிறது தப்பு இல்லை? தப்பு தான். சரி அப்போ கொடு, இன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அவன் கையை அப்படியே நீட்டின அந்த கையையும் பிடிச்சி சேர்த்து அந்த பாக்ஸையும் பிடிச்சி அப்படியே உள்ள இழுத்துறான் ஜங்கு. ஸோ டே செம்ம ஷாக்காகி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது அப்படியே அந்த டோரை லாக் பண்ணி அந்த டோர்லேயே டே அவங்க பின் பண்ணிடுறான். முடிஞ்சு போச்சு கதை. டே அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கான் திருன்ட்டு. ஸோ வாய்ஸ் இங்கே எங்கேயும் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ எதுக்கு இப்படி பிடிச்சி வச்சுருக்கானோ அப்படின்ட்டு 1000 கேள்வி மனசுக்குள்ளே. அதுவும் ஜங்கு கூட ஃபேஸு அவனோட அந்த டேட்டூஸ் இதெல்லாம் பார்க்க டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கு தான்
பார்க்க அந்த லிப்ஸ் இருக்கே, வா வா வா, அந்த ரெயினில் நனைஞ்சுவோம் பாடியை சும்மா தலை நினச்சே, அது லவ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவை ஒரு மாதிரி கீழே மேலே வரைக்கும் பார்க்குறான். அப்போது டே தான், அண்ணா அண்ணா அதை பற்றி, ஏய் அண்ணான்னு கூப்பிட சொன்னேண்ணா அவனை. அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். வேணுமா? ஆமாம் ப்ளீஸ் விட்டுருங்களேன். முடியாது, அச்சுன்னு ஒரு கிஸ்ஸு அடிச்சுட்டு உன்னை விட்டே இருக்கேன், நீ ஓட்டே இரு. ஏன்னா கிஸ்ஸா? ஆமாம் கிஸ் தான், கிஸ் இல்லை கிஸ், புரியுதா? இல்லை அண்ணா நான் பையண்ணா. தெரியுது, ஆனால் பார்க்க நச்சின ஃபிகராட்டும் இருக்கே, வெள்ளுன்னு அந்த கண்ணு, அந்த மூக்கு, அந்த வாய், இந்த நெக்கு, அதில் ஒரு செயின், அப்படியே கீழே அதெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கே. பர்ஃபெக்ட் குல்ஃபி தானடா நீ? பர்ஃபெக்ட் குல்ஃபியா? ஆமாம், கையில் அந்த மலையில் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய் அண்ணா என்ன கூப்பிடுற? அண்ணா எனக்கு இது பிடிக்கலையே. அப்போது நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், அப்படியே உன்னை இழுத்து நச்சுன்னு அப்படியே போகிறேன். அதுக்கப்புறம் உனக்கு அண்ணான்னு கூப்பிட தோணவே கூடாது, அப்படி கூப்பிடணும். அண்ணா சாரி, உங்களெல்லாம் அப்படி கூப்பிடல. அப்போ என்னை விட்டுருவீங்களா? முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன். ஏய் அப்போ என்னை எப்படி கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேண்ணா? அதான் அண்ணான்னு கூப்பிட மாட்டேன், அப்போ எப்படி கூப்பிடுவேன்? என்னங்க மாமா இப்படியா? சரி அப்படிலாம் இல்லை. அப்போ எப்படி? அது வந்து அங்கேருந்து கேட்க வேண்டியது தானே. அப்போ எதுக்கு இவ்வளோ பக்கம் சொல்கிறியா இல்லையா? இல்லை நான் உங்களை பிராந்தன்னு கூப்பிடுறேன். ஏன்னா பிராந்தனா? அப்படின்னா ஒரு பர்சன் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ். என்ன வார்த்தையெல்லாம் ஜாம் ஆகுது? கீழே பக்கத்தில் எதுக்கு வந்து நிற்கிறீங்க? ஏய் என்ன இதான் ஓடுற கிரைண்டர் ஒழுங்காக ஓடாத மாதிரி இருக்கே. ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஓகே, இப்போ வந்து ஜங்குக் தான் டேக்கு அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்கான். டேயால் பேசவே முடியல, அப்படியே ஒரு மாதிரி ஜக்கு இருக்குது, அப்படியே கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் அந்த லிப்ஸுக்கும் இந்த லிப்ஸுக்கும். ஸோ அவ்வளோ கேப்பில் அப்படி நின்றுட்டுருக்க. இங்கே டேக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது, ஒரு மாதிரி பீதியெல்லாம் கிளம்புது. ஐயோ எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது அப்படியே டே தான் கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கலாமே. அது இது போதுமா? இல்லை பேக்கில் மூவ் பண்ணுங்க. ஓய் குல்ஃபி, என்ன கண்ணை துறடா? இல்லை எனக்கு பயமாக இருக்கு, என்ன விடுங்க, நான் போகணும். என்ன இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நீ சொன்னா வேணாம். அப்போ க்ளோஸ் டு யுவர் சொல்லவே இல்லை. க்ளோஸ் டு யுவர் எங்கடா? இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்ட்டு டேயோட ஷர்ட்குள்ளே அப்படியே கை விட்டு டேயோட ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ அவ்வளோதான் டேக்கு அப்படியே கண்ணெல்லாம் விரியுது. ப்ளீஸ் என்ன விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஜங்குக் தான், ஏய் ஏன் ப்ராப்பர்ட்டி, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஒன்று எனக்குன்னு முடிவு பண்ணால் அது எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் எழுதி கொடுக்குறதெல்லாம் இல்லை, புரியுதா? ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பட்டே நான் அமைதி இருக்க மாட்டேன், நான் கத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ மூச்செல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஸ் ஆகுது, அப்படியே அழுக வருது, ஆனால் அழ முடியல அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். டேவை பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த அழுகையை வந்து அப்படியே ஒரு மாதிரி கட்டுப்படுத்திட்டு இப்படி கோவப்படுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நிலைமையில் நின்றுட்டு இருக்கான். நான் கத்திடுவேன். கத்து. என்ன எதுக்கும் நடக்க மாட்டேன் போலே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக வெளியே வந்து, டே குக்கி டோர் ஓப்பன் பண்ணடா. ஆண்டி விடு விடு டச் பண்ண. இப்போது டே தான் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கான். இப்போ டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஒரு மரம் விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஜங்குக் தான் இப்போ அவனோட பேக்கெட் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். ஓடி போகிற டேயை பார்த்துட்டு அவனுக்கு என்ன சொல்கிறதே தெரியல, ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருந்துருக்கு. டேயை கிஸ் பண்ண இப்போது அப்படியே ஜங்குக்கோட அம்மா தான், டே குக்கி யாருடா அது? அம்மா பக்கத்து வீட்டு புதுசாக கூடி வந்திருக்காங்களாமே. அவங்க பையனா? ஓ டேயா? என்ன டேயா? ஆமாடா டே கிம் தேவாங். ஓ கிம் தேவாங்கா, செம்ம க்யூட்டான நேம் தான்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். ஸோ இப்போ என்கிட்டே தான் ரூமுக்கு வந்துட்டு பிராந்தன் என்னை கிஸ் பண்ணிட்டான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வையன், அவனை அப்படியே கொசக்கி பிடிச்சி அப்படியே காய போட்ட. என்ன ஒய் குல்ஃபி என்ன பண்ணுவ? எங்கிருந்து சவுண்ட் கேட்குது, அவன் ஒருவேளை அவன் கிஸ் பண்ணனால இப்படி கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். இப்போது ஜங்கு தான் ஏய் இங்கே தாண்டி. என்ன நீயா? நான் தான், வேற யாரு? நீ நீ இங்கே என்ன ஏய் இப்போ மட்டும் நீ அந்த விண்டோஸை க்ளோஸ் பண்ணன்னு வையன், தீந்துடா செத்த என்ன வச்சுக்கோ. அது வந்து அம்மா 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 நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த விண்டோவை டவர் பண்ணிட்டு அப்படியே கீழே ஓடிறான். ஜங்கு தான் அதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக செஞ்சுட்டு இருக்கான். இப்போ டே தான் அப்படியே கீழே ஓடி போயிட்டு அப்படி மூச்சு வாங்கிட்டே நிற்க. இப்போ டேயோட அம்மா தான் அப்படியே பார்த்துட்டு டேக்கண்ணா என்னாச்சுடா? இல்லைம்மா ஒன்றும் இல்லை, சரிம்மா நான் போகிறேன். டே போய் தூங்கு, நாளைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஞாபகம் இருக்குல்ல, நீ ரெடியாக ஆண்ட வேண்டாமா? சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் இப்போ அவன் பெட்டில் போய் படுக்கிறான். தூக்கமே வரல, புரண்டு படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு தூக்கமே வரல. ஜங்குக்கு அவனை கிஸ் பண்ணது தான் ஞாபகம் வருது. அவன் ஓய் குல்ஃபின்னு கூப்பிட்டது இதெல்லாம் தான் அவன் மண்டையில் ஓடுது. ஸோ அப்படியே எழுந்துச்சு. டே பாவி பையன், அவனை எதுக்கிட்ட நினைச்சிட்டு இருக்கேன், அவனெல்லாம் நினைக்காதான், அவன் சரியான பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்திட்டு சரியான பொறுக்கி போவட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடிட்டு அவனை பற்றி நினைக்கக்கூடாது தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தவன் டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து தலை ஃபுல்லாக மூடிட்டு டக்குன்னு படுத்துடுறான் மம்மி மாதிரி. இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே காட்டினா டே தான் கத்திட்டுருக்கான். அம்மா என் யூனிஃபார்ம் எங்கம்மா, அம்மா என் யூனிஃபார்ம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்கான். அப்போ அவங்க அம்மா எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. அவன் கடுப்பில் அம்மா என் யூனிஃபார்ம் எங்கே, எனக்கு அந்த டிஷர்ட் தான் வேணும், எங்கே அது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரான். அப்போ கரெக்டாக டேயோட அம்மா தான் சரிப்பா அம்மாவை கேட்டதா சொல்லு. ஓகே ஆண்டி. அம்மா நான் உன்ட்டு எத்தனை தடவை கூப்பிடுறேன், நீ என்ன மதிக்காம? நீ 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 இங்கே ஏய் டேக்கண்ணா என்ன இவ்வளோ தடவை கூப்பிட்றேன், நீரடா போறேன் நான் வரேன். அம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு தெரிச்சடிச்சு ஓடுறான். ஜங்குக்கு பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறான். அப்போது டேயோட அம்மா தான் டே சாரிடா, அவனுக்கு கொஞ்சம் இப்படி தான், அவன் கொஞ்சம் கோளாறு பிடிச்சி தான் சுற்றுவான், புது ஆள் பார்த்தா ஏதோ அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் போல், நீ ஒன்றும் நினச்சிக்காத. என்ன பாடி எதுவும் நினச்சிக்காதுங்கிறாங்க, ஆனால் எனக்கு என்னென்னதான் நினைக்க தோணுது. சரி ஆண்டி நான் போயிட்டாரேன். சரிப்பா பார்த்து போனேன். சரி ஆண்டி நான் பார்த்து போய்க்கிறேன். அப்பா பிள்ளைய பார்த்துட்டு இந்த ஆண்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே போகிறான். காலையிலேயே கண் கொள்ளா காய்ச்சி அப்படின்ட்டு. இப்போது தியாங் தான் அப்படியே மேலே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த டோரில் அப்படியே சாஞ்சிட்டு டக்குனு நம்ம ஹார்ட்டில் கை வைக்கிறான். ஏன் இவ்வளோ வேகமாக துடிக்குது? இல்லை ஓடி வந்தனால துடிக்குது. தியாங் எதுவும் தப்பாக நினைக்காத, இந்த மாதிரி இந்த வயசு அப்படி தான், வயசு கோளாறு சரியா, அதனால எதுவும் நினைக்காத. கண்ட ஆளுக்கு மேலாம் ஃபீலிங்ஸ் வரும். அவன் சரியான பொறுக்கி பாடு தப்பு கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது. அவன் சரியான பொறுக்கி பிராந்தன், அதனால அவன் நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே யோசிக்கிறான். என்ன அவன் நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கான், ஒருவேளை அவன் நம்ம சீனியராக இருப்பானா? சச்சா நம்மளே 12th, அவன் ஒருவேளை நம்மளோட சின்ன பையனாக இருப்பானோ? பார்க்க அப்படிலாம் தெரியல. டீ லூசுத்தான், அவனை பற்றி எதுக்கிட்ட திங்க் பண்ணுறேன், நீ லூசு தான், அவன் மேலே ஏதோ பைத்தியம் உனக்கு பிடிக்குது அது மட்டும் தெரியுது, சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கனவை கலக்கி விடுற மாதிரி அவன் ஃபேஸ் முன்னாடி கையாட்டிட்டு இருக்கான். ஸோ அவங்க அம்மா டோரை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இவன் என்ன தானாக கையாட்டிட்டு ரூமில் வளரிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஷர்ட் எடுத்து அதில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ போட்டே தான் அப்படியே அவன் விண்டோவை பார்க்குறான். அதில் ஏதோ ஃபோர்ஸாக வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன சவுண்ட் இது? இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வாஸ்தே சரியில்லை. முதல்ல எவனையா கூப்பிட்டு வந்து வாஸ்து செக் பண்ணணும். சே இந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்காமே கேட்டுனாங்க. ஐயோ யாருன்னு தெரியலையே, யாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறான். அப்போ கரெக்டா ஒய் குல்ஃபி யாரு? இந்த பிராந்தன் தான் பண்ணானா இதை? ஓய் என்ன சேம் ஸ்கூல் போல என்னடா? இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த டோரை அப்படியே சாத்திட்டு அப்படியே நிற்கிறான். ஜங்குக்கு அவனை பார்த்து ஸ்மிக் பண்ணது, அந்த ஓய் குல்ஃபின்னு சொன்னது, இதெல்லாம் தியாங்கோட அப்படியே இதயத்தை போட்டு புளிஞ்சு எடுக்குது, ஒரு மாதிரி பண்ணுது. அப்போ தியாங் வயசு கோளாறு என்னெல்லாமோ யோசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜஸ்ட் அவனே இப்படி தட்டி கொடுத்துட்ருக்கான். அமைதியாக காட்டி கொடுத்துறது அப்படின்ட்டு. இப்படி பண்ணுறதெல்லாம் ஜங்குக்கு அப்படியே வெளியே தெரியுது லைட்டாக. அது ஒரு மாதிரி கிளாஸாக தான்ட்டா இருக்கும். அதனால டே வந்து அதில் சாஞ்சிட்டு நிற்கிறதெல்லாம் தெரியுது. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு டே அப்படியே பூட்டினதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இப்போ டே தான் அப்படியே யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு அப்படியே அந்த மிரரை பார்க்குறான். மிரரை பார்த்துட்டு அப்படியே லிப்ஸை தான் பார்க்குறான். லிப்ஸை பார்த்தாலே எனக்கு நைட் நடந்தது தான் ஞாபகம் வருது. ஸோ இப்போ டே தான் ஐயோ டே நீ நீயாவே இல்லைன்னு மட்டும் தெரியுது, ஜாக்கிரதையா இருடா,
காலை குடும்பம் உடனே தான் காலை வாரி விட்டுற போகுது, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்குள்ளேயே அவனை சமாதானப்படுத்திட்டு அப்படியே கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக டே கீழே வாடா, டே கண்ணா கீழே வா, இது வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் கீழே போகிறான். அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா தான், என்ன டே நானும் பார்க்குறேன் ரொம்ப தான் பண்ணுறேன். இல்லைம்மா ஒன்றும் இல்லை. சரி கண்ணா என்ன பாரு, இங்கே பாரு இதை சாப்பிடு. சரிம்மா. அம்மா சொல்லுடா. அம்மா எப்போ நம்ம ஊருக்கே போகிறோம்? டே உனக்கு தான் தெரியும்ல, அப்பாவும் சூனிங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறாருந்தா நம்மளை கொஞ்சம் சூனாகவே அனுப்பியிருக்காரு. ஏன்னா உனக்கு இந்த வருஷம் வேறு 12th ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, அதனால தான். புரியுதா? ஓகேவா? ஏற்கனவே நம்ம ரொம்ப நாள் கழிச்சு தான் இங்கே வந்திருக்கோம். அதனால் உனக்கு எதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும் தான் நம்ம இங்கே சீக்கிரம் வந்திருக்கோம். எனக்கு எதுக்கு அந்த பர்ஃபெக்ஷன்? லேட்டாகவே வந்திருக்கலாம். அதுவும் வேற எங்கேயா பார்த்துருக்கானா? அம்மா ஏம்மா நீ இங்கே வீடு பார்த்த? ஏண்டா இந்த வீடுக்கு என்ன? இங்கே தான் உங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் வேலை, உனக்கும் ஸ்கூல் பக்கத்தில், அதனால ஈஸியாக இருக்கும், அதுக்கண்டி தான். ஓ சரிதான், வாஸ்துவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டே எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ டேயோட அம்மா தான், டே நல்லா ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், புரியுதா? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெருமையை வாங்கி தரணும். சரிம்மா. என்னடா இப்படி அழுத்துக்கிட்டு சொல்கிறேன்? சரிம்மா. சரி சரி. என் டேக்கை நான் எப்போவுமே குட் பாய் தான். இங்கே பாரு, நான் உன் கிளாஸ் மிஸ்ட்டை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீ நேராக ஸ்டாஃப் ரூம் போயிட்டு அவங்கள மீட் பண்ணிக்கோ, ஓகேவா? சரிம்மா நான் போயிட்டு வரேன். பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பிட்டு அப்படி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போது டே தான் அப்படியே வந்துட்டு எதையோ வச்சுட்டே அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். இப்போ அங்கே பார்த்தா அங்கே ஒரு பையன் அப்படியே பைக் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ டே வந்து அவனை கண்டுக்கவே இல்லை. ஸோ அவன் பாட்டுக்கு நடந்துட்டுருக்க. சரிண்ணா. டேய் தம்பி, தம்பி ஒன்று தான்டா, இங்கே வாடா. என்னையா? ஒன்றைத்தான், நீ தானே போயிட்டுருக்க, அப்புறம் வேற யார் கூப்பிடுவாங்க? இதோ வரேண்ணா. என்ன இந்த ஸ்ட்ரீட்டுக்கு புதுசோ? ஆமாண்ணா. அதானே பார்த்தேன், பையன் பம்புறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் யார் தெரியுமா? யாருண்ணா? அண்ணெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேம் ஏஜ் தான், பட் டான், புரியுதா? இந்த ஏரியாவோட டான் அப்படின்ட்டு ஜிமின் தான் தியாங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. தியாங்கு ஐயோ அசமாக வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ சடனாக ஒரு வாய்ஸ் கேட்குது. டேய் எழுபட்ட பயலே, நீ தானடா, நீ தானே என் ஜட்டி எடுத்து மாற்றி போட்டு வந்தது. அது என்னதுடா, பாருடா ஒழுங்கா, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ வந்து வரான். வந்துட்டு டேய் கோழி குஞ்சு, எனக்கு தெரியும்டா, இது என்னோடது தான் எனக்கு தெரியும். இங்கே பாரு கமனாட்டி, மரியாதையாக என் அண்டர் வேற கொடுத்துரு. இல்லைன்னு பையன், அடே லூசுக்கு இங்கே பாரு, நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன், இது என்னோடதுடா, பாருடா கலரு, இதில் 2 ஓட்டை வேறு இருக்குது, அந்த ஓட்டை வரைக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். டேய் என் ஜட்டிலே 2 ஓட்டை இருக்குது, அது என்னோடது தான்டா, குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வெக்கமே இல்லாமல் ஒரு வேமாசுவே இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ டே தான் ஜட்டிக்கு சண்டை போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்ருக்கான். இப்போது டி ஏன்டா காலையில் வீரும் நல்லா அசிங்கப்படுத்துகிற ஃபிகரா யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே நிமிந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே டே தான் அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு இப்படி பார்த்தோன்னே அது வந்து நான் போகிறேன். ஓய் குல்ஃபி, ஐயோ இந்த பிராந்தன்கிட்டே நான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்போ வேகமாக நடந்துட்டுருக்கான். இப்போ பின்னாடி அவனுக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. பார்த்தா ஜங்குக்கும் ஜிமினும் தான். ஜிமினை ஜங்குக்கு அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ்குள்ளே, அதாவது நம்ம தோலில் கை போடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டே அப்படியே தியாங் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். ஸோ தியாங்கு இவன் போக மாட்டான் போலையே அப்படின்ட்டு வேகமாக நடக்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே டே பின்னாடியே வந்துட்டு மஜாவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா மாமே, பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா, மஜவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா மம்மே, பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா அப்படின்ட்டு பாடிட்டே பின்னாடி வந்துட்டுருக்கான். ஸோ டே ஃபைனலாக அங்கேருந்து அப்படி இப்படின்ட்டு புந்து குடுன்னு ஓடிடுறான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்த்து டே வெண்ண, அது என்னோட ஜட்டி, மரியாதையாக கழட்டி கொடுத்துட்டு போயிரு, நீ அம்மனம்மா கூட போ, நான் காலை விட மாட்டேன், ஏன் ஜட்டி அதை எப்படிடா போட்டிருக்கேன், நான் திருப்பி போட்டான்டா, ரேஷஸ் வந்துட்டுண்ணா. ஆமாம் இவர் பெரிய அனிமலு பாட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே ஓடிட்டுருக்காரு. அங்கே பின்னாடி ஏடே அது என்னோட அண்டர்வேர்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடிட்டுருக்காரு. ஸோ இப்போ டே தான் அவனோட ஸ்கூலுக்கு முன்னாடி வந்துட்டு அப்பா இங்கே வரதுக்குள்ளால அப்படின்ட்டு ஒரு லாங் பிரெத் எடுத்துகிட்டு அப்படி உள்ள போகிறான். அப்போ அங்கே ஒரு சார் நிற்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் சார்? அது வந்து என்ன ஸ்கூலுக்கு லேட்டா? என்கிட்டே வா, நான் யாருன்னு தெரியுமா? பிடி சார். புரியுதா? நான் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். போ கிரவுண்டு போய் ஒரு ரவுண்ட் சுற்று. சார் 2 ரவுண்ட், சார் 3 அப்படிங்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே பேசினா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் வந்ததே செம்ம லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது அந்த கிரவுண்டை சுற்ற ஆரம்பிக்கிறான். அது ரொம்ப பெரிய கிரவுண்டு, 10 or 15 minutes இருக்குது ஒரு ரவுண்டுக்கே. இப்போ டே தான் லாஸ்ட் ரவுண்டில் அப்படியே சுற்றிட்டு ஐயோ
ஐயோ கிருஷ்ணா, வந்த அன்னைக்கு இப்படியா? முடியல, எல்லாம் அந்த பிராந்தனால தான். அவள் மட்டும் மாட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அங்கேயே ஒரு மாதிரி முட்டை பிடிச்சிட்டு நிற்பாங்கல்லடா, ஸோ குனிஞ்சு. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கான் பயங்கரமா. அப்போ சடனா அந்த பக்கத்துலேருந்து வச்சு பார்த்துடா, பார்த்து டீ காப்பாத்துடா, காலு கீழே வைக்க முடியல, டேய் எட்ட மாட்டேங்குதுடா. இதுக்கு தான் கொஞ்சமாவது வளரணுங்கிறது. அதையா ஒன்றும் வளராமல் அப்படியே எல்லாம் புதுசாகவே இருக்குது. டேய் இருக்க வேண்டியதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பூச்சி இறக்கி விட்றான் எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னும் ஜங்குக்கும் தான் செவரட்டி சாடி ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டுருக்கானுங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஏன்னா கிளாஸுக்கு லேட்டாக வரானுங்களா, சரியா மாட்டிக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அவன் ஃபோன் எடுத்து அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ வீடியோ எடுத்துட்டு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கேருந்து குடுக்குன்னு ஓடிடுறான். இப்போ அப்படியே ஸ்டாஃப் ரூம் முன்னாடி தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமென். ஹலோ சார், நான் தான் கிம் தேவ். நீ தானேப்பா அந்த நியூ ஸ்டூடெண்ட்? ஆமாம் சார், நான் தான். சரி என்னப்பா உன் ஐடி கார்டு, இது உன்னோட பேட்ச். உன் ஸ்கோரிங்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது, இதே மாதிரி படிக்கணும், ஓகேவா? ஓகே சார். சரிப்பா, இப்போ நீ போயிட்டு வா. தேங்க்யூ சார். சரிப்பா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சார், நான் உங்ககிட்ட ஒன்று காணிக்கணும். என்னப்பா, ஏதோ முக்கியமான விஷயமா? ஏதோ சர்டிஃபிகேட் எதாவது மாற்றணுமா? இல்லை சார் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து இந்த வீடியோ தான் காணிக்கிறான். சாருக்கு செம்ம கோவம் வருது. இது உண்மையிலேவா? உண்மையான வீடியோ தானே? ஆமாம் சார், நான் இப்போ வரும்போது தான் எடுத்தேன், பாருங்களேன் டேட் கூட. சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கரெக்டாக அப்போ தான் ஜங்குக்கும் ஜிம்முன்னு ஒளிஞ்சு இங்கே போயிட்டுருக்கானுங்க. ஸோ இதை பார்த்தோன்னா சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். டே நீ கொஞ்சம் என் கூட வரியா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பிரின்சிபல் ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு சார் இதை பற்றி செம்மையாக வத்தி வச்சிடறாரு. இந்த குரங்குகளுக்கு தான் வேலையாக இருக்குது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படின்ட்டு இருக்க கம்ப்ளைண்ட் எல்லாம் வைக்கிறாரு, ஜங்குக்கும் ஜிம்மின் மேலே இருக்க கம்ப்ளைண்ட்டை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டே அப்படியே வாயை பொழுந்துட்டு இருக்கான், இவ்வளோ பண்ணானுங்களா அப்படின்ட்டு. இப்போ சார் தான், சார் தேங்க்ஸ் டே, இந்த குரங்குங்க 2த்தையும் மாட்டி விட்டுன்னு தான் இருந்தேன், இப்போ வாண்டடாக வந்து அதுங்களே மாட்டிக்கிச்சேன். இங்கே பாரு, இதே மாதிரி எதாவது பண்ணானுங்கன்னா இந்த மாதிரி தைரியமாக எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அப்போ தான் தெரியும். சும்மா அவனுங்க மிரட்டிட்டு இருக்காதிங்க, புரியுதா? அவனுங்கெல்லாம் ஒரு ஆள். அந்த குரங்குக்கு முதல்ல வாழை கட் பண்ணி விடணும். இல்லை வால் மட்டும்தான் இல்லை, மற்றபடி மூஞ்சிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் குரங்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவரை ஆதங்கத்தில் திட்டிட்டு போகிறாரு. இப்பட்டே தான் சார், நான் கிளாஸுக்கு போட்டுமா? சரிப்பா நீ நல்லா படிக்கிற பையன், கிளாஸுக்கு போய் நல்லா படிக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே அனுப்பி வைக்க. டே ஒரு யூட்டன் எடுத்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சுட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு ஜங்குக்க மாட்டி விட்டதில் அவ்வளோ ஆனந்தம். சுமந்தான் மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கர்த்தரு, அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போ சடனாக யாரோ வர மாதிரி இருக்கும், அப்படியே அமைதியாக நல்ல பிள்ளை மாதிரி நடந்து இப்போ கிளாஸுக்கு வந்துடுறான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணான். சரிப்பா, உன்னை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. ஓகே மேம், நான் தான் கிம் தேவ், நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லாருமே வெல்கம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ சில பேர் வந்துட்டு யார் இவன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மேம் தான், சரிப்பா நீ வந்து உன்னோட ஸ்கோர்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா படிக்கிற. ஸோ ஓகே, நீ போய் பேக் பெஞ்சில் உட்காந்துக்கோ. பேக் பெஞ்ச்லையா மேம்? ஆமாப்பா, அங்கே போய் உட்காந்துக்கோ அப்படிங்கிறாங்க. டேயும் அங்கே போகிறாரு. ஸோ டே வந்து ஏ செக்ஷனில் படிக்கிறாரு. ஸோ இப்போது அங்கே போய் உட்காந்தோன்னே டே அப்படி பார்க்குறாரு, ஒரு பர்சன் பக்கத்தில் நல்லா கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கான். ஸோ லாஸ்ட் பெஞ்சினால அவ்வளோ தெரியல. ஸோ நிறைய பசங்க இருக்கனால இப்போ மேம்க்கு வந்து அங்கேருந்து பார்த்தா தெரியாது. ஸோ நான் செம்மையாக தூங்கிட்டு இருக்கேன். இவன் என்ன தூங்கிட்டு இருக்கான் கூலா, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் கன்ஃபியூஸ்டாக அந்த பர்சனே பார்த்துட்ருக்கான். ஐயோ மேம் வராங்களே, எழுப்பி விடலாமா? ஹே எந்திரி, மேம் வராங்க. ஏன்னா மேமா? ஆமாம் அப்படின்னு சொல்ல இப்போ அந்த பர்சனை அப்படி எழுச்சி உட்காந்துக்கிறாங்க. அப்போ மேமும் வந்துட்டு யோங்கி நீ எனக்கு தூங்கலை மேம் அப்படிங்கிறான். ஸோ இப்போது அவங்களும் போயிடுறாங்க. அப்போ யோங்கி தான் தேங்க்யூப்பா. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் கிம் தேவ். நீ தான் அந்த புது ஸ்டூடெண்டா? ஆமாம். ஓகே, மைசெல்ஃப் யோங்கி, மிங் யோங்கி. நான் இன்றைக்கி தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபராக வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நாளே இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். சரியாக தான் சொல்கிறேன். அண்ட் நான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ 12th படிக்கிறேன், இங்கே தான் குப்பை கொட்டிகிட்ருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் சோன் புரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கியும் டேயும் தான் அப்படியே மாற்றி கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கா. யூங்கி மறுபடியும் படுத்து தூங்குறாரு. டே மேம் வரும்போதெல்லாம் யூங்கி எழுப்பி விடுறதே ஒரு வேலையாக இருக்குது. இப்போ சடனாக ஒரு வாய்ஸ், ஓய் 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 பாருடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ டேயும் நம்மள தானே, யார் இது அந்த பிராந்தனோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து வருது இந்த வாய்ஸ்? ஐயோ இது என்ன
எனக்கு என்ன பிரம்மையா, சிச்சிச்சி ஏன் அவனை பற்றிலாம் பிரம்ம வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க. ஐயோ அந்த பிராந்தன் அங்கே தான் உட்காந்துட்ருக்கான், முடிஞ்சு போச்சு, பார்க்க தெரியும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே இப்போ டேதான் அப்படியே திரும்பி அதை பார்க்குறான். என்ன குல்ஃபி, ஐயோ கண்ணை அடிக்கிறான் இருமாட்டு பய அப்படின்னு சொல்லிட்டு டே தான் இப்போ மேமோட ஃபேஸே பார்த்துட்டு அப்படியே மேம் சொல்கிறதையே கவனிச்சிட்டு இருக்கான். அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. ஜங்குக்கு செம்மையாக சிரிச்சிட்டு டேயை சைட் அடிச்சிட்டு இருக்க. இப்போ அந்த கிளாஸில் மிஸ் தான் படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமாம் மிஸ் அப்படின்ட்டு எல்லாருமே கோரஸ் போடுறாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொருத்தரும் இந்த கிளாஸுக்கு எதுக்கு வரீங்கன்னே தெரியாமல் கல்சர பயக்கெல்லாம் வந்துட்டுருக்கீங்க. இதோ இது சௌரி முடி வச்சுட்டு முடி வெட்டி எத்தனை நாள் ஆகுதோ தெரியல அப்படின்ட்டு ஒரு பையனை போட்டு டப்புன்னு அடிக்கிறாங்க. அவனும் மேம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இது தூங்குறதுக்கு மட்டும்தான் இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு மிதி. ஸோ அந்த பையனும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே செஞ்சுட்டு இருக்கான். இப்போ கடைசியாக அப்படியே ஜங்கு கிட்ட வந்தான். ஜங்குக்கு அப்படியே நல்லா விசாலமாக சாஞ்சிட்டு பக்கத்து கிளாஸில் கிட்டே சைட் அடிச்சிட்டு இருக்கேன். என்ன ஜங்குக் சார் காலையிலே பகல் கனவா அப்படின்ட்டு சேரை பிடிச்சி ஒரு தள்ளுறாங்க. ஸோ ஜங்குக்கும் மேம் அப்படிங்கிறான். ஸோ இப்போ பக்கத்தில் ஜிம்மில் பார்த்துட்டு உன் கூட உள்ள குரங்க எழுப்பி விடு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான் எந்திரிடா பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்றான். ஸோ மேமும் அப்படியே வந்து எப்படின்னா அந்த கிளாஸே சும்மா படிக்காத ஒரு பசங்க படிக்கிற கிளாஸு. ஸோ அந்த மாதிரி தான்டா, சுத்தமாக படிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற கேட்டகரிஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம எங்கேயே போவாண்டா, இந்த கிளாஸுக்கு மட்டும் வந்தால் போதும், படிக்காத பிள்ளைங்கள்லாம் பார்த்துடலாம். ஸோ ஒரு செக்ஷன் கிளாஸ் தான் அது. ஸோ அவங்களுக்கு வெல் கோச்சிங் கொடுப்பாங்க தான், பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த பசங்க நடந்துக்கவே மாட்டாங்க. எல்லாத்துலேயும் டேலண்டட், படிப்பில் மட்டும் 0 இந்த மாதிரி பசங்க தான் அந்த கிளாஸில் இருப்பாங்க. இப்போ சடனாக ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுறா. மே கமன் மேம். நீயாம்மா வா வா வா, இன்றைக்கி எந்த தருதலை எந்த தப்பு பண்ணுச்சு கூட்டு போ அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக மேம் ஜங்குக் ஜிமன் 2 பேரையும் பிரின்சிபல் சார் கூப்பிட்டாங்க. பிரின்சி கூப்பிட்டானண்டா தெரியடா அவன்கிட்ட கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் ஜிமன் 2 குரங்குங்களா இன்னைக்கு என்னடா பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் சாக்பீஸ்லேயே அடிக்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு அதை கேட்ச் பிடிச்சிட்டு மேம் தெரில மேம் ஜஸ்ட் மதுளிட்டு ஜாடி குதிச்சோம் மாட்டிருப்போம்னு நினைக்கிறேன், போய் பார்த்துட்டு வரேன், அதுவும் இல்லாமல் எவன் காட்டி கொடுத்தானோ கேட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இப்போது அப்படியே தான் பிரின்சிபல் ரூம் முன்னாடி போனால் அங்கே நீ போடா நீ போட முதல்ல, மாமி நீ தான் போகிற போந்தல, நான் போல நீ தான் போகிற, ஜங்குக் ஜிமன் உள்ள வாங்க, ஐயோ கூப்பிடுறான்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமன் தான் பிடிச்சி உள்ள தள்ளி விட. குட் மார்னிங் சார். சல்யூட் அடிக்கிறது பாரு, ஒரு டிசிப்ளின் இல்லை, முதல்ல இந்த கிளாஸையும் நான் ஃபெயில் பண்ணி விடுறேன் பாருங்க அப்படின்ட்டு பிரின்சிபல் கோவத்தில் கத்துறாரு. எனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார் நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கட்டி குனிந்து நிற்கிறாங்க. முதலிட்டு சாண்டிருக்கீங்கடா நீங்கள், என்ன பழக்கம் இது ஜங்குக் அண்ட் ஜிமன், இதுதான் உங்களுக்கான டிசிப்ளினோட இதா, இப்படி தான் உங்களெல்லாம் உங்கள் அம்மா அப்பா வளர்த்தாங்களா? சார் எங்களை என்ன வேணா சொல்லுங்கள், எங்கள் அம்மாலாம் என்ன நல்லா தான் வளர்த்தாங்க, இந்த வக்கடை பேச்சுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணாப்பின்னான்னு பேசுகிறாரு. ஜங்குக் அண்ட் ஜிமன் போங்க 2 பேரும் உங்களோட பேக்கில் ஃபுல்லாக புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே என் ரூம் வாசலில் நீல் டவுன் போட்டு 2 hours கையை தூக்கிட்டு நிற்கிறீங்க வித் பேக் உங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ ஜிமனும் ஜங்குக்கும் எப்பவும் பண்ணுறது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ பிரின்சிபல் இந்த தழுதலங்கெல்லாம் இந்த 12th முடிச்சு அனுப்புறதுக்குள்ளால ஐயோ கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி அவர் டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே பெல் அடிக்குது. ஸோ பெல் அடித்தோன்னே இங்கே இவங்கேயும் தேவாங்கன்னா சரி எனக்கு இதை ஸ்கூலை சுற்றி காட்டுறியா, ஆல் டீட்டெயில்ஸ் செய்யணுமா, வா 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 போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க தான் இப்போ தேவாங்க கூப்பிட்டு போகிறான். ஸோ 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது பிரின்சிபல் ரூமை கிராஸ் ஆகும்போது தான் யாரோ 2 பேர் இப்படி முட்டுக்கால் போட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேவாங்க தான் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான் குறுகுருன்ட்டு. பார்த்தா தான் தெரியுது அது நம்ம ஜங்குக்கும் ஜிம்மனுன்ட்டு. ஸோ தேவாங்க ஒரு மாதிரி சிரிப்பு வருது இவங்க இப்படி நிற்கிறத பார்த்தோன்னே. ஸோ ஜங்குக்கு அப்புறம் தான் தேவாங்க பார்க்குறான். தேவாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு போகுது பார்த்து ரைட்டு அப்போ இவன் தான் ஏதோ பண்ணிடுவான், பின் விளைவுகள் இவனால் தான் இவ்வளோ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு புரிஞ்சுக்கிறான். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் சீனில் காட்டினா இங்கே டே தான் யார் என்னை கூப்பிட்டா, எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறேன், அது எனக்கெல்லாம் தெரியாது, நீ பண்ணதுக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க சீக்கிரமா, எதுக்கு நீ இப்படி டீச்சர் கூப்பிட்டாங்கன்னு என்ன கூப்பிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரூம் முன்னாடி வச்சு கேட்டுட்டு இருக்க. சடனாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. சுத்தியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது யாரோ பிடிச்சான்னு உள்ள இழுத்துடுறாங்க.